வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 ஸ்பெஷல் டெட் விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ வருகின்ற 4/7/2026 அன்றைக்கி பேப்பர் 1, 5/7/2026 அன்றைக்கி பேப்பர் 2 நடத்த போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ சிறப்பு டெட்டு இது ஃபெயில் ஆனவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க தயவுசெய்து நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த டெட் சான்றிதழ்களில் உள்ள பிழைகளை சரி செய்யும் வசதி ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ்களில் உள்ள பிழையை சரி செய்யும் வசதி ஆசிரியர் தகுதி தேர்வு வாரிய இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தகுதியுள்ளோர் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக பயன்படுத்திக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்ச்சி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து அதே முறையில் லாகின் செய்யவும். பிறகு சேஞ்ச் ரெக்வெஸ்ட் என்ற மெனு உள்ளது. அதில் நமக்கு தேவையான திருத்தத்தை தேர்வு செய்து அதற்கு தேவையான ஆதார ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும். பின்பு பே ஆப்ஷன் வரும். அதில் 200 + 16 216 ரூபா செலுத்த வேண்டியதாக இருக்கும். இவை அனைத்தும் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். டைரெக்டாக உங்களால் மொபைலில் செய்ய முடியாது. அதனால் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க தயவுசெய்து இதை செஞ்சுக்கோங்க. ஸோ 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸை இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங்ஸ் எப்போ போட போகிறாங்க அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2013 டெட்டில் பாஸ் பண்ண நிறைய பீப்புள்ஸுக்கு போஸ்டிங்ஸ் எதுவுமே இன்னும் போடாமலே பெண்டிங் லிஸ்ட்லேயே அவர்களை அழைக்கப்படுகிறார்கள். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான பதில் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து நமக்கு ஒரு பெரிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க. டெட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் குறைச்ச மாதிரி டெட்டோடைய ஒரு புதிய அறிவிப்பு எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஃபெயில் ஆனவர்களுக்கு மறுதேர்வு வைக்கலாமா, உடனடியாக இந்த சிறப்பு டெட்டு முடிஞ்ச உடனே ஃபெயிலான கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அடுத்த டெட்டு, ஏன்னா ஆண்டுக்கு 6 முறை டெட்டு நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஸோ அடுத்தடுத்த டெட்டு தேர்வுகள் அனைத்துமே நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 4 மாதங்களுக்கு ஒரு முறை டெட் தேர்வு கண்டினியூஸாக வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. டெட் தேர்வில் உங்களுக்கு நீங்கள் பாஸ் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான். தமிழ் எலிஜிபிலிட்டியில் 50 அந்த 40 மதிப்பெண்கள் அது கம்ப்ளீட்டாக தேவை. மற்றபடி பொது அறிவு தமிழில் பார்த்திங்கன்னா டெட்டில் நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். ஸோ இப்படி ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அமையும். இல்லைன்னா அமைவது கடினங்க. ஸோ அந்த ஆசிரியர் தகுதி தேர்வோடைய முடிவுகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ கவலையப்பட வேண்டாம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன் டெட்டு டிஆர்பியோடைய புதிய அறிவிப்புகள் எல்லாமே விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடனடியாக ஒரு மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு அமைச்சர்கிட்ட கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும். அதனால் இந்த டெட்டு கூடயே பார்த்திங்கன்னா அவங்களும் தேர்வு எழுத தயாராக கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.